பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரியும். அதனால தான் நாங்கள் இதை பயந்துக்கிறோம். அவசர அவசரமாக இப்போ செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பருவமழை காலம் இது. 3 மாதத்தில் செய்ய வேண்டும்னு அடுத்த தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களாக பார்த்து இதை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தேர்தல் ஆணையமே ஒரு படி மேலே என்ன போய் குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா, தேர்தல் ஆணையமே பாஜகவுடைய ஒரு விங்கா மாறிடுச்சுங்கிற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். உங்களுடைய பதில்? அதாவது மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரத்தை தர்மனிடம் யட்சன் ஒரு கேள்வி கேட்பார். பல கேள்விகளை ஒரு கேள்வி கேட்பார். என்னென்னா, புல்லை விட அதிகமாக வேகமாக வளர்வது எதுன்னு கேட்பார். யார்? யட்சன் கேட்குறது. அப்போ தர்மன் சொல்லுவார், மன கவலை தான் சொல்லுவாங்க. இது ஏன் இந்த கவலைன்னு சொல்லுவாங்கன்னா, திமுகவுக்கு இப்போ சார்களும் தம்பிகளும் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்குள்ள பிரச்சனை, நிர்வாகத்தில் பிரச்சனை, அமைச்சர்கள் தன்னுடைய பேச்சை கேட்பதில்லை, மக்களை இவர்கள் மதிப்பதில்லை என்ற பல பிரச்சனைகளை வரும்போது 2026 தேர்தலில் நம்மை விட்டு கை நழுவி சென்று விடுமோ என்ற மனநிலையில் திமுக மிக பெரும் கவலையாக உள்ளது. அந்த கவலைக்கு என்ன மருந்து என்றால், இப்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? பீகாரில் 66 லட்சம் வாக்காளர்களை நாங்கள் சட்டவிரோதமாக இருந்தவர்களை நீக்கி இன்னைக்கு வெற்றிகரமாக தேர்தலை சந்திக்க உள்ளோம். அந்த கேள்வி வைக்கிறேன், ஏன் பீகார்னு கேட்கிறார்? பீகார்ல, அதாவது பீகார்ல தான் அந்த இதை கொண்டு வராங்க. அதுதான் ஏன் கேட்கறாங்க? எலெக்ஷன் வந்திருக்கு, அதனால பீகார் கொண்டு வரீங்களோ அப்படின்னு சந்தேகிக்கிறார். இதே கேள்வியை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்ன கேட்குறாங்கன்னா, 50 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறாங்க, அவங்களாம் நீங்கள் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறீங்களே என்ன சொல்கிறாங்க. அதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்ன தெரியுமா? ஏன் 200 ஆண்டுகளாக காலமாக இந்தியாவில் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள், அதுக்கு அவங்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுக்க முடியுமா? 800 ஆண்டுகளும் மெகலர் ஆண்டார்கள், அவர்கள் இங்கே குடியுரிமை கொடுக்க முடியும். நாட்டு வீட்டுக்கு எப்படி பூட்டு தேவையோ அதே போல் நாட்டுக்கு ஒரு எல்லை தேவை. நம்முடைய மாநிலத்தில், தமிழ்நாடு மாநிலத்தில் எப்படி மாநிலம் பிரிக்கிறோம், எப்படி மாவட்டம் பிரிக்கிறோம், எப்படி ஊராட்சின்னு பிரிக்கிறோம், எப்படி பேராட்சின்னு பிரிக்கிறோம், எப்படி நகராட்சின்னு பிரிக்கிறோம், எப்படி மாராட்சி பிரிக்கிறோம், எல்லைகள். அதுக்கு போய் நாட்டுடைய சமூக விரோத கட்சியில் நாடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள் தொகை பெருகிட்டு இருக்குது. நாட்டு எதிர்கால நம்முடைய தலைமுறைகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உலக நாடு போல மிகப்பெரிய போர் சூழல்கள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலை இந்தியாவை காப்பதும், இந்திய நாட்டு மக்களை காப்பதும், இந்திய நாட்டு மக்களை ஒரு உடையங்கள் கொண்டு வந்து நாட்டினுடைய ஆட்சி அமைப்பினுடைய கடமை. அது மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? 12 மாநிலத்தில் பீகார் அடுத்தபடியாக 12 மாநிலம் இது மாதிரி நாங்கள் சர்வே கணக்கு எடுக்க தேர்தல் ஆணையம் திறப்பு இது பண்ணுற பட்டியல் பண்ணுறேன்னு சொல்லும்போது, ஏன் இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஏன் திமுக இருக்கின்றது என்றால், இப்போ வரக்கூடிய 2026 தேர்தல், ஏன் அனுராக் தாக்கூர் கூட நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்? கொளத்தூர் தொகுதியிலே பல ஆயிரம் ஓட்டு கள்ளத்தனமாக இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்படிக்கின்ற போது இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கு ஒரே வழி இந்த மனக்கவலை அவசரமாக பண்ணப்படுகிறது. நாங்கள் இந்த பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் ஏன் இப்போ பண்ணுறீங்க சார்? அது தேர்தல் ஆணையத்தோட நிலை பேச. நீங்கள் மட்டும் ஒன்றும் பண்ணல, நீங்கள் மட்டும் ஒன்றும் பண்ணல. இப்போ அண்ணன் மருக்கூர் ராமலிங்கம் என்ன சொன்னார்? இப்போ 2 மாதம் நவம்பர் டிசம்பர் மழை சீசனு, இந்த நேரத்தில் அரசு அதிகாரி தானே வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ திமுக உங்கள் தொகுதியில் முதல்வன், உங்களை தேடி முதல்வன், ஏரியா சபை கூட்டம், அடுத்து மழை சீசனில் மக்களை தேடி வெள்ளம், தெருவெங்கும் படகு போகுது, இந்த மாதிரிலாம் நீங்கள் சிஸ்டம் கொண்டாடுறீங்களே, இதை யார் ஒரு பண்ணுறாங்க? உங்களுடைய அதாவது ஒரு நகைச்சுவையாக சொல்கிறேன், உங்களை தேடி முதல்வன், மக்களை நம்பி முதல்ல உங்கள் தொகுதியில் வெள்ளம் சொல்லும்போது, உங்கள் வீடு தேடி வெள்ளம், மழை சீசனில் வீடு தேடி வெள்ளம், தெருவெங்கும் படகு, இந்த மாதிரி திட்டங்களை போட்டாலும் கூட ஆச்சரியப்பட்டு. ஆனால் இந்த பணிக்கு எல்லாம் அரசு துறை அதிகாரி தானே வேலை செய்கிறாங்க. அவருடைய சொந்த பணி செய்ய முடியவில்லையே. ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மனராட்சி எங்கு பார்த்தாலும் அரசு போட்ட திட்டங்களை தான் அவங்க கேம்பு போட்டு முகாம் போடுறாங்களே தவிர்த்து அவருடைய சொந்த பணிகளையும் மக்களுடைய பணிகளையும் செய்ய முடியவில்லை. அப்போ இதுக்கு சொல்லாத கேள்வி கேட்காத மதுக்கூர் ராமலிங்கம் ஏன் இதற்கு மட்டும் தேர்தல் ஆணையம் ஏன் பண்ணுங்க? தேர்தல் ஆணையம் என்றால் அரசு துறை அதிகாரம் வேலை செய்வாங்க, வேற யாரும் வேலை செய்வாங்க சொல்லுங்க? அது ஏன் இவ்வளவு? நீங்க உங்களுக்கு என்ன மனக்கவலை? 2026 கைகளில் சென்று விடுவோமோ? ஆகவே கையில் தோளில் துண்டு போட்டது மாதிரி இந்த துண்டு இதை வச்சு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிக்கையை வச்சு பயன்படுத்தி துண்டாக பயன்படுத்த திமுக. இதை பொறுத்த இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் நிச்சயமாக 66 லட்சம் வாக்காளர்களை எப்படி பீகாரில் களை எடுத்தார்களோ அதே போல் குறைந்த பட்சம் 50 லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் களை எடுப்பார்கள். நிறைய பேர் சிறுபான்மையினருடைய வாக்குகள் இழந்ததாகவும், பெண்களை வைக்க அந்த அவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுவதாகவும், அந்த போல பல கேள்வி. இந்திய அரசாங்கம், மத்தியில் பாஜக அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன ஒரு வாக்கே பறிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை எழுப்புறார். எந்த அச்சமும் கிடையாதுங்க. உங்களுக்கு முதல்ல நீங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பல உரிமைகளை பறித்து ஒரு குடும்பம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்குது இந்த நாட்டு தமிழ்நாட்டில். நீங்க எப்ப இது பேசாதீங்க. நீங்க 1000 குற்றங்கள் இருக்குது, மக்கள் உங்களை நீங்க ஆதரிக்கான்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல அண்ணாவே வரவேற்றது போல எங்கள் இதே கெனி வருக வருகன்னு சொல்றீங்களா? அல்ல, அது எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி உள்ளார்கள். அந்த அதிருப்தியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய
பிஜேபியின் கைப்பாவை, சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அது ஆளுங்கட்சியின் கைப்பாவை என்றால் எல்லா மாநிலத்திலும் ஆகவே மத்திய அரசு மீது இவர்கள் பொய் சொல்லி தப்பித்து இதன் மூலம் குளிர்கண்டு இதன் மூலம் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைப்பது தவறு. இது ஒருபோதும் நடக்காது. மத்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக நடைபெற்றது. நிச்சயமாக தமிழகத்தில் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட போலி வாக்காளர்களை களை எடுப்பார்கள். பீகார் எப்படி மாநிலத்தில் களை எடுத்தார்களோ அதே களை எடுப்பு தமிழகத்தில் நடைபெறும். இதில் மாநில அரசு மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒருங்கிணைத்து கோஆபரேட் பண்ணி செயல்பட வேண்டுமே தவிர்த்து மத்திய அரசுடைய தேர்தல் ஆணையத்துக்கு விரோதமாக நீங்கள் கருத்து தெரிவிப்பது, நீங்கள் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு தன்னுடைய அரசாங்கத்தையே மத்திய அரசை குறை கூறுவது எந்த விதத்தில் நியாயம் தான் எங்களுடைய கேள்வி. திரு சைதி சாதி, இதுல வந்து அந்த பணியை துவங்குறதுக்கு முன்னால 50 லட்சம் பேர் எப்படி பிஜேபி காரங்க சொல்றீங்க? அப்ப நீங்க சொல்ற லிஸ்ட் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் வேலையை செய்ய போகுதா? பணியே துவங்கல, நீங்க எப்படி 50 லட்சம் போலி வாக்காளர்கள் சொன்னீங்க? கேட்கலாம், ஒரு குத்து மதிப்பு தான். கேட்கலாம் சார், கேட்கலாம், அந்த கேள்வி கேட்கலாம். என்ன குத்து மதிப்பு? ரைட், கேட்கலாம் சார், கேட்கலாம். இல்ல எப்படி 50 லட்சம் சரியா சொல்றீங்களா? 65 லட்சம் பீகார்ல சொன்ன மாதிரி, அதனால கேட்கிறேன். அந்த கேள்வி வந்து அவர் அடுத்த ரவுண்ட பதில் சொல்லுவார். சார், தமிழ்நாட்டில் என்னையே வந்து அந்த அமைப்பை வச்சிருக்கனால எப்படி பல தேச விரோத செயல்பாடு ஈடுபடக்கூடியவங்களை 100க்கும் மேற்பட்டவர்களை தமிழ்நாட்டிலிருந்து களை எடுத்தார்களோ அதே போல் இந்த எஸ்ஐஆர் வந்து சிறப்பாக களை எடுத்து தேர்தல் பீகாரில் எப்படி தேர்தல் நடைபெறுகின்றதோ அதே போல் நேர்மையாகவும் வாய்மையாகவும் தமிழக அரசின் வாய்மையே வெல்லும் என்ற முத்திரைக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படும். இப்போ நம்முடைய சைத சாதிக்கு சொன்னார் தேர்தல் ஆணையம் ஒரு ஃப்ராடுன்னு. அது வந்து காரணம்னா இதே 2021 திமுக ஆட்சி அமைச்சதுல அப்போ அதே தேர்தல் ஆணையத்தின் மேலே நீங்கள் குற்றம் சொல்லலை, இப்போ ஏன் குற்றம் சொல்கிறீங்க? தேர்தல் ஆணையம் அப்போ உங்களை நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்று மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சா அது நல்லவங்க. இன்னைக்கு நீங்கள் தேர்தலை சந்திக்க முடியாததுல மக்கள் மத்தியில் உங்களுக்கு பேர் கெட்டு போச்சு. இப்போ பழி எங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மேலே பழி சுமத்தணும். எஸ்ஐஆர் நடவடிக்கை தமிழ்நாட்டுக்கு நல்லது. இதன் மூலம் உண்மை வெளியே வரும். பொய்யான வாக்காளர்கள், விடுபட்டவர்கள், இறந்தவருடைய நிலைப்பாடு கண்டிப்பாக களை எடுக்கப்படும். எல்லாரும் மறுமுறை பேசிட்டே இருக்கணும். நீங்க சொன்ன கருத்து இல்ல நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய நன்றி.